வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடந்த ஒரு வாரத்தில் ஒரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் ப்ரிப்பரேஷன் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. சயின்ஸ் அண்ட் டெக் ப்ரிப்பரேஷன் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது வீடியோ நான் அப்லோட் பண்ணல. சரி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், மற்ற ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், அது இல்லாமல் சென்ட்ரல் லெவலில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளே ரொம்ப ஃபேக்சுவலாக ட்ரில் பண்ணி உள்ளே போவாங்க. உதாரணத்துக்கு டிஎன்பிசியில் வரக்கூடிய கேள்விகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பயாலஜி எடுத்துப்போமே, செல் லெவலில் உள்ளே நீங்கள் நல்லா ஃபேக்சுவலாக படிக்கணும். ஒரு கம்போனண்ட்டை பற்றியுமே கேள்வி வரும். மைட்டோகாண்ட்ரியா அதனுடைய ஃபங்க்ஷனை பற்றி வரும் கேள்வி. அதே போல் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆட்டமிக் மாடலெலாம் நீங்கள் படிக்கணும், அதுலேருந்து கேள்வி வரும். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேக்சுவலாக ட்ரில் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆனால் ஓவராலாக கான்செப்ஷுவலாக நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், அது இல்லாமல் அசோசியேட்டட் ஏரியாஸ் டாபிக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஸ்பேஸ் சயின்ஸ், நியூக்ளியர் சயின்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். இதுதான் யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓவராலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் யூபிஎஸ்சி நீங்கள் 2 டைமென்ஷன்ஸில் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்ஸ், இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். செகண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணணும், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும். இதுதான் செகண்ட் டைமென்ஷன். புதுசாக வரக்கூடிய அப்டேட்ஸ், இன்வென்ஷன்ஸ், டிஸ்கவரிஸ், கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் கொண்டு வராங்களா, ஏதாவது புதுசாக பாலிசி கொண்டு வராங்களா சயின்ஸ் சம்மந்தமாக, இதெல்லாம் நீங்கள் செகண்ட் டைமென்ஷனில் படிக்கணும். இந்த 2 டைமென்ஷன் தான். இந்த 2 டைமென்ஷன்ஸையும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே போல் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் கான்செப்ட்ஸ் ஓரியன்டாகவும் கேள்வி வரும், அதோடு சேர்த்து ஃபேக்டையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதுதான் ப்ரிலிம்ஸ். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக கான்செப்ஷுவல் நாலேஜ் தான். கேள்வி நடப்பு செய்தியை வச்சு கூட வரலாம், இல்லை ஒரு ஓப்பன் எண்டட் கொஷினாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் கான்செப்ட்ஸை வச்சு உள்ள அனலைஸ் பண்ணி எழுதிருக்கணும். உதாரணத்துக்கு டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஃபார் ரூரல் செக்டர்னு வரும். கேள்வி இப்படி இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணதெல்லாம் உள்ளே எழுதுவாங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அவர் என்னெல்லாம் மனப்பாடம் பண்ணாரோ உள்ளே மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்பார். இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்ளை பண்ணி எழுதணும். ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்ன, ராக்கெட், சேட்டலைட், இதெல்லாம் தானே. அது எப்படி ஊரக வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கிராமப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இப்படி எழுதியிருக்கணும், அப்ளை பண்ணணும். சேட்டலைட் மூலமாக எஜுகேஷன் தரலாமா, ஏழை மக்களுக்கு ஹெல்த் தரலாமா, ஹெல்த் கேர் தரலாமா, அக்ரிகல்ச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, இ ஹெல்த், டெலிமெடிசின், டெலி மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் எழுதணும். டாக்டர் அப்துல் கலாமுடைய பியூரா ஸ்கீம், இதை நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி மூலமாக என்ஷூர் பண்ணலாம். காமன் சர்வீஸ் சென்டரை ரன் பண்ணலாம். ரூரல் பிபிஓஸ் மூலமாக பெண்களுக்கு வேலைவாய்ப்பு தரலாம். இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி எழுதணும். இதுதான் யூபிஎஸ்சியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் அப்ரோச்சுங்க. இப்போது ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ்க்கு நான் வரேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி படிக்கணும்னா, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்கணுமோ அதே மாதிரி தான் படிக்கணும். நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இதுக்கும் நீங்கள் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். எதை படித்தாலும் எழுதி பார்த்து படிக்கணும். ஓவரால் ப்ரிப்பரேஷன் பிளான் வீடியோவை ஒரு வாட்டி பாருங்கள். அது இல்லாமல் ஹவு டு ஸ்டடி டெமோ வீடியோவும் பாருங்கள். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கோ எழுதி பார்த்து தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? அது எப்படி படிக்கணும், அந்த வீடியோவை பார்க்கணும். அது இல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஒரு படி மேலே போய் எழுதுறது இல்லாமல் வரைஞ்சி பார்த்து படிக்கணும். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட். சிம்பிளாக டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் லேபிள் பண்ணிங்கன்னா மைண்டில் நிற்கும், பல வருஷம் நிற்கும். உதாரணத்துக்கு பயாலஜி படிக்கிறீங்க, செல்லு பற்றி படிக்கிறீங்க, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி படிக்கிறீங்கன்னா சிம்பிளாக ஆரோ மார்க் போட்டு ஃப்ளோ சார்ட் மாதிரி படிக்கணும். ஆர்என்ஏ, டிஎன்ஏ, அப்புறம் புரோட்டீன், இந்த மாதிரி படிச்சிங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் மறக்காது. அதே போல் சிம்பிளாக டயக்ராம் வரீங்க. ராக்கெட்ஸ் பற்றி படிக்கிறீங்கன்னா சிம்பிளாக ஒரு ராக்கெட் வரீங்க, அது ஃபியூல் என்னென்னு லேபிள் பண்ணுங்கள். அதில் காம்போனன்ட்ஸ் என்ன, பூஸ்டர் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணுங்க. மிசைல் பற்றி படிக்கிறீங்கன்னா சிம்பிளாக வரீங்க, மிசைல் வரீங்க. இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல், க்ரூஸ் மிசைல், இதனுடைய ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும். க்ரூஸ் மிசைல்ன்றது டைரக்டடாக போவோம் டெஸ்டினேஷன் வரைக்கும்.
ஐசிபிஎம்ன்றது கடைசியாக கிராவிட்டியில் போய் ரொம்ப தூரம் போய் விடும். ராக்கெட்ஸ் எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி தான் ஐசிபிஎம்மோ. க்ரூஸ் மிசைலில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்ஸ் இருக்கும். இது ஏர்கிராஃப்ட் மாதிரி, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் மாதிரி, ட்ரோன் மாதிரி, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். டயக்ராம்ஸ் வரையணும், ஃப்ளோ சார்ட் வரையணும். சிம்பிள் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நீங்கள் படிச்சிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி பக்காவாக படிச்சுட்டா பல வருடங்கள் மைண்டில் இருக்கும். அப்புறம் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணால் போதும். இதுதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினுடைய ஸ்டடிங் மெத்தட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ ரிசோர்ஸ்க்கு நான் வரேன். நிறைய பசங்க பண்ணுற தப்பு, சயின்ஸ் அண்ட் டெக்கு பல மேகசினை வாங்குவாங்க, பல புக்ஸை வாங்குவாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. லிமிட்டடாக ரிசோர்ஸை வைக்கணும், ஆனால் பவர்ஃபுல்லாக படிக்கணும், இன்டெப்த்தாக படிச்சிருக்கணும். ரைட்டா? பேஸ் மெட்டீரியல் என்சிஆர்டி. என்சிஆர்டி படிக்க கஷ்டமாக இருந்தால் எஸ்சிஆர்டியில் படிங்க. புக்கு முக்கியம் இல்லை, நாலேஜ் தான் முக்கியம். ஓகேவா? அடம் பிடிக்கக்கூடாது. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, என்சிஆர்டி புக்கோ எஸ்சிஆர்டி புக்கோ வாங்கி வச்சுட்டேன், ஆனால் சயின்ஸ் புக்கு நிறையா இருக்குது, எனக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடைச்சா பெட்டராக இருக்கும்னு நினைப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிற புக்கை வாங்கிக்கோங்க. த ஸ்பெக்ட்ரம் அல்லது டாடா மெக்ரா-ஹில். இதில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்க்குன்னு ஜிஎஸ்க்குன்னு மேனுவல் வரும், ஒரு பெரிய புக் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் கன்சால்டேட்டடாக கொடுத்துருப்பாங்க. இதில் சயின்ஸ்க்கும் இருக்கும். ஸோ சயின்ஸ் பகுதியை அதிலேருந்து படிச்சிருங்க. லிமிட்டடாக இருக்கும், ஆனால் ஃபோக்கஸ்டாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்துருக்கும். அதை ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடச்சிரும். எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஐடியா கிடச்சிரும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வச்சுட்டு அப்படியே என்சிஆர்டியில் இறக்கணும், இல்லை எஸ்சிஆர்டியில் இறக்கி மேற்கொண்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். இதுதான் பேஸ். இது போதும், கான்செப்ட்ஸ்க்கு இது போதும். ஓகேவா? இதிலே நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆடுவீங்க. அடுத்த வேல்யூ அடிஷன் எப்படி பண்ணணும்னா, இன்னொரு அட்வான்ஸ்டு புக் வாங்கணும். டாடா மெக்ரா-ஹில்லையே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னு மட்டும் ஒரு புக் இருக்குது, அதை வாங்க. புக்கு பெருசாக இருக்கும், ஆனால் புக்கை பார்த்து பயப்படக்கூடாது, செலக்டிவாக படிக்கணும். அது உள்ள செப்பரேட்டாக சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க, சாப்டர்ஸாக கொடுத்துருப்பாங்க. நியூக்ளியர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, க்ரீன் எனர்ஜி, இந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து படிக்கணும். கான்செப்டோடு சேர்ந்து ஃபேக்டும் படிக்கணும். இந்தியாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை எப்படி அப்ளை ஆகுதுன்றதும் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாலிசி ஸ்கீம்லாம் இருக்கும், அதோட சேர்த்து படிச்சிடணும். உதாரணத்துக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி பற்றி படிக்கிறீங்கன்னா அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் இதெல்லாம் இருக்கும், அதை படிக்கணும். அதோடு சேர்ந்து இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் என்ன, அதுவும் அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி படிக்கணும். இது போதும். இந்த புக்கை வாங்குங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் வழக்கமாக சொல்கிறது தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் நடப்பு செய்திக்கு ஃபாலோ பண்ணுறத சயின்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிடணும். டெய்லி நியூஸ் பேப்பர் நோட்ஸ் டேக்கிங். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு நல்ல கம்பைலேஷனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக சயின்ஸும் உள்ளே வந்துடும். இதை பண்ணிங்கன்னா போதும், மோர் தென் இனஃப். ஸோ இதுதான் ரிசோர்ஸஸ், ப்ரிப்பரேஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் சொன்ன மாதிரி ஃபோக்கஸ்டாக படிங்க, டிஃப்யூஸ்டாக படிக்கக்கூடாது. ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் முக்கியம் இல்லை, டெப்த் ஆஃப் நாலேஜ் தான் முக்கியம். அதை எப்படி அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நன்றி.